Namaste. I'm Chitra Mohan Kumar, and I've worked for about 15 years as a teacher. And in my last assignment, I have been a HOD of the Commerce and Economics Department, and now I'm an educational consultant. I would like to share my views as a teacher, and it's one of the most rewarding careers that one can have, is my opinion. அதில் வந்து நான் 11th and 12th டீச் பண்ணிட்டு இருக்கச்சு ப்ரைஸிங்னு ஒரு டாபிக் இருக்குது எக்கனாமிக்ஸில். அப்போ அதில் வந்து நான் எப்போவுமே லைவ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். அதில் வந்து ஹவு ஐ டிட்டர்மின் த ப்ரைஸ் ஆஃப் மை ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு அப்படி ஆரம்பித்து டு எவோக் இன்ட்ரெஸ்ட் ஐ ஸ்டார்டட் அ டாபிக் லைக் தட். அண்ட் அப்போ ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் போகிறச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு வந்துட்டேன். செகண்ட் டைம் போகிறச்சு ஒரு டிஸ்கவுண்ட் இருந்தது அந்த ப்ராடக்டில். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் இருந்ததுனால அந்த ப்ராடக்டை நான் வாங்கினேன். பிகாஸ் அட் தட் ப்ரைஸ் ஐ தாட் இட் இஸ் பெஸ்ட் டு பை தட் ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தேன். And after 12th standard, generally there's a practice that I call all of them for a dinner at my house. So all of them came home. Suddenly all of them were coochie-cooing, and then, they'd ask me, where is your wardrobe? We want to see that dress. That's when I realized the impact of that lesson that I had taught them about pricing, and eppadi they had related to that dress and how they remembered the, concept. Adhe madri, I would like to say one more thing. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான் பாம்பேயில். அவன் வந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் he approached me through Facebook, and then he told me that he's getting married and his would-be wife is in Chennai and he would like her to come and meet me. I said, why? He said, no, I want her to come and meet you because your opinion matters a lot to me. I mean, this was something which was so unexpected, and as a teacher I think there's nothing more rewarding than this. Unused machinery gets rusted, unused time dies, unused potential decays, unused knowledge becomes a burden. இந்த விஷயத்தை வந்து 2008 நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு லுக்ரேட்டிவ் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரெயினர் ஆகணுன்ற முடிவு எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 24 மாநிலங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ரியல் அக்கௌண்ட் எனக்கு தெரியாது. ஒரு 2-3 லட்சம் பேருக்கு நான் வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். I've touched many lives. I want to make a small difference in people's life. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப குயிக்காக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை என்னுடைய டாட்டர் வந்து அவங்களுடைய கோர்ஸ் சம்மந்தமான ஒரு ஷூட்காக போயிருந்தாங்க. அவசரத்தில் கேமரா எடுக்கும்போது அவங்க வேலெட்டை விட்டுட்டாங்க. ஸோ அது காணாமல் போயிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆஃப்டர் 2 days வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி உங்கள் டாக்டருடைய வேலெட் என்கிட்ட தான் இருக்குது, ஒரு 6000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒண்ணாத்துறைக்கு வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசினார். அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாரு. இல்லை உங்கள் டாக்டரோட காலேஜுக்கே கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நான் இருக்கேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோவில் வந்து ஒருத்தர் வந்தார். யூட்டன் போட்டு வந்துட்டு பிறகு ஆட்டோலேருந்து இறங்கி என்னுடைய காலை தொட்டு அவர் கண்ணில் ஊற்றிக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் உங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு நிஜமாவே நினைவு இல்லை அவர் எங்கேன்ட்டு. உங்கள் பொண்ணோட தான் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ நான் அவருக்காக பணம் எடுத்துன்னு போயிருந்தேன், கொடுத்தேன். வாங்க மறுத்து விட்டார். ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங்னால ஒருவருடைய வாழ்க்கையை நம்மளால் மாற்ற முடியுமா, இல்லை நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல முடியுமா அப்படின்னா எண்ணிலடங்காத அனுபவங்கள். Definitely வந்து we are making a lot of change in people's life. So I'm really proud to be a trainer. ஒரு மாற்றுவிக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் என்று சொல்லுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் அனுராதா ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், பிரைமரி டீச்சர் இன் பிஎஸ்பிபி ஸ்கூல். அக்கார்டிங் டு மீ, a teacher is a second mother, and we are blessed with our profession that we never cease to be a mother. So having said that, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு இருந்த டீச்சருடைய ரோல் இப்போ வந்து இட் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். நடுவில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இப்போ வி ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். வி ஷுட் ரியலைஸ் தட் அண்ட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஃபார் தட். நம்ம வெறும் ரிசோர்ஸஸை கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியமாக தான் இப்போது பெரும்பாலும் இருக்கிறோம். பட் அது மட்டும் இல்லை, நம்ம குரு வந்து தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் இருந்த காலத்துலேயும் சரி, இப்போ ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும் பொழுதும் சரி, we never cease to be influencers. So we influence our children every single day.
எனக்கு ரீசெண்டாக 2022 I got an award, Teacher Impact Award. I wrote an Olympiad and I was selected as a top 10 performers in globally, and then I got an Special Educator Award also. Award தான் எங்களுக்கு ரெக்கக்னிஷன் அப்படின்ட்டு இல்லை. Even the simplest messages that the children gave or the parents gave are treasure for us. I will never forget ஒரு பர்டிகுலர் சைல்டு வந்து 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைவ அவள் எழுதி கொடுத்த ஒரு மெசேஜ் எனக்கு லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். அ டீச்சர் ஹூ டாட் மீ மேத்தமெட்டிக்ஸ் லைக் அ ஸ்டோரி. ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ ஹவ் எவர் ரிசீவ்டு. நான் கோபாலபுரத்தில் இருக்கிற டிஏவி ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணேன். என்னோடது லாங் ஸ்பேன் ஆஃப் டீச்சிங் கரியர். அவளே அந்த கோபாலபுரத்தில் ஒரு ஸ்டேட் போர்டு அஃபிலியேட்டட் ஸ்கூல் ஆரம்பித்த போது என்னை அங்கே பிரின்ஸிபலாக ப்ரமோட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பிரின்ஸிபல் ஆனப்புறம் நாங்கள் என்னோட டீம் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாரும் நல்ல ரிசல்ட் குழந்தைகளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினோம். அப்போ ரேங்க் எல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை. ரிசல்ட் வாங்கிட்டு வந்தாச்சு, 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு பார்த்தா நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருந்தா திடீர்னு மீடியாவிலேருந்து பீப்புளெலாம் வந்தா ஃபோட்டோ எடுத்து இன்டர்வியூலாம் பண்ணால் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவள் தான் சொன்னான், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க்கும் செகண்ட் ரேங்க்கும் டோட்டலில் எங்கள் ஸ்கூல் அப்படின்னுட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல இது எப்படி எடுத்தா அப்படின்னுட்டோம். அப்புறம் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தமிழ் லாங்குவேஜை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து டோட்டலில் ஹையாக வந்தவாளுக்கு இந்த ரேங்க் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருந்தா இந்த சிஸ்டம்னு நினைக்கிறேன். முதல் வருஷமே எங்களுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் சேம்பரில் வச்சு அந்த அவார்டை கொடுத்தாங்க. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த நாள், அந்த மூமெண்ட் எனக்கு அன்ஃபர்கெட்டபிள் ஒன். நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெருமையாக உணர்ந்த தருணம். வணக்கம். வங்கி பயிற்சியாளராக, நேரடி பயிற்சியாளராக இருந்தாலும் செயல்முறை பயிற்சியாளர் என்பதில் தான் எனக்கு பெருமை. நான் ஒரு 40 வருஷம் பேங்க்கில் இருந்தது, 35 வருஷம் கவுண்டர்ஸு பீப்புள், அதுதான் மக்கள் பார்த்ததில்ல. அதில் வந்து என்கிட்ட ஒரு கிளார்க் ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தது, மேனேஜராக இருக்கச்சு. நானும் இன்னொரு பேச்சுலரும், வயசான பேச்சுலர்ஸ் தான் 2 பேரும், கிராமத்தில் வேலை பார்க்கும்போது, கிராமம்னு சொல்ல முடியாது, அங்கே வேலை பார்க்கும்போது காலையிலேயே போயிடுவோம், பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு ஓடி போயிடுவோம் ஆஃபீஸ்க்கு, வேறு வேலை கிடையாது. அதனால் காலையிலேயே மக்களை சந்திப்போம். இந்த பொண்ணு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருந்துச்சு. அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தான் வேலைக்கு சேர்ந்ததுனால அவங்க புருஷன் சென்னைக்கு போயிடுவார் வேலைக்கு. அதனால் காலையில் வேலை இருக்காதுன்றதுனால 7 மணிக்கு எங்கள் பேங்க் திறந்து அதுவும் உள்ளே வந்துடும். சார்லாம் எப்படி வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வேலை கற்றுக்கிறதுக்காக வந்துடும் அந்த பொண்ணு. நான் எல்லோரும் வரும்போதே உட்கார வச்சு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி தான் பேசுவேன், எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி. இது அந்த பொண்ணு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு நான் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கேன், பின்பக்கமாக திரும்பி உட்காந்துட்டு ஏதோ இப்படி ஃபைல் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஒருத்தர் உள்ளே வந்திருக்கார், நான் கவனிக்கலை. காலையில் 9 மணிக்கு இது வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. இல்லைம்மா போகணும்மா, உட்காருங்க ஐயா, உட்கார்ந்தாதான் எங்கள் மேனேஜர் பேசுவார் அப்படின்ட்டு. நான் வந்து இப்படி திரும்பி, ஏன் சார் உட்காருங்க சார் கொரியர்காரன் சார், கொரியர் கொடுத்துட்டு போனோம், உட்கார்ந்தா நான் எங்கே சார் போகிறதுன்னு ஒரு இன்பமான அனுபவம். இதே மாதிரி நான் கிளார்க்காக இருக்கும்போது கிளாஸ் எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட 15 பசங்க படித்தாங்க, எல்லாம் என் கூட வேலை செய்கிறவங்க. எல்லாருக்கும் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் கிளாஸ், 15 பேரும் பாஸ். வாழ்க்கை. நான் பார்வதி ஜெகநாதன். மிஸ்ஸஸ் உஷா வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நேபர் கலாமூர்த்தி அவங்க மதர் என்னை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்டும் டீச்சர், நானும் டீச்சர். அவர் லாஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் 6 months முன்னால் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பிரெயினில் வந்து பிளட் கிளாட் ஆகிடுது. அப்போ ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல், சிஎம்சி. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான், யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டான். ஆனால் த செகண்ட் டே நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் அவங்க வந்து கேட்டாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்கெல்லாம் வந்து யார் இந்த விஐபி அட்மிட்டட்னு கேட்டாங்க. அவர் விஐபி இல்லை, ஒரு டீச்சர். அவரால் இம்ப்ரெஸ் ஆகி அவரால் பெனிஃபிட் ஆன குழந்தைங்க எல்லாரும் அவரை பார்க்க வந்து லைனில் நின்று அவரை பார்த்துட்டு தான் போனாங்க. இதுதான் எங்கள் டீச்சர்ஸ்க்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அதே போல் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வந்து இறங்கியிருந்தேன். எப்படி என்னடாப்பா பண்ணுறது, கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஸ்டேஷனில் நின்றுருந்தேன். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு போது பக்கத்தில் வந்து ஒரு
சோல்ஜர் வந்து நின்றுட்டு ஹலோ மேடம் அப்படின்னாரு. யார் அந்த சோல்ஜர் நம்மளை பார்க்குறாங்கன்னாக்கா அவள் அப்படியே காலில் குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணினா, யாருப்பா நீ என்னன்னு கேட்டப்போ, நான் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு திருவள்ளத்தில், நீங்கள் பத்திரமா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி சீட்டில் உட்காந்து வச்சுட்டு போனோம். அப்போ இது நான் பார்டர்லேருந்து இப்போ லீவுக்கு வந்திருக்கேன், உங்களை வந்து பத்திரமா ஏற்றி உட்காந்து வச்சுட்டு போகிறேன்னு ஏற்றி உட்காந்து வச்சுட்டு போனோம். அதெல்லாம் தான் எங்களுடைய ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். தேங்க்யூ. என் பெயர் விஜயா. நான் தஞ்சையில் அரசு உதவி பெறும் ஒரு நடுநிலைப்பள்ளி, என் பள்ளியின் பெயர் கணேச வித்யாசாலா நடுநிலைப்பள்ளியில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 2005இல் விருப்ப ஓய்வு பெற்றேன். அந்த பணிபுரிந்த காலம் மறக்க முடியாத ஒன்று. பொருளாதார ரீதியில் அடிமட்டத்தில் உள்ள பிள்ளைகள் தான் என் பள்ளி மாணாக்கர்கள். பூ கட்டுபவர், மீன் விற்பவர் என்று கடைநிலையில் உள்ள ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் எங்கள் செல்வங்கள். என் பள்ளியோ பிரம்மாண்ட கட்டிடமோ இடவசதியோ இல்லாத பள்ளிதான். ஆனால் பெரிய பெரிய கட்டிடத்து பள்ளிகளால் நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகளை ஏற்று கல்வி தந்து உயர்நிலைக்கு ஆளாக்கிய பள்ளி என் பள்ளி. நிறைய பிள்ளைகள் நல்ல கல்வி பெற்று உயர்நிலையில் உள்ளனர். மனதில் நிறைய இடம் உண்டு எங்கள் பள்ளி. ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே, ஒரு வருடம் என் பள்ளி நடந்த ஆண்டு விழாவின் பொழுது இடம் பற்றாக்குறையின் காரணமாக பள்ளி வாசலிலும் பள்ளியின் கூரையின் மேலும் மேடைகள் அமைத்து சங்கே முழங்கு பாட்டிற்கு ஒளியும் நடனம் அமைத்து மறக்க முடியாத ஒன்று. மேலும் ராஜராஜ சோழனின் பற்றிய ஒரு பெரிய நாடகம் நடத்தி ராஜராஜன், குந்தவை நாச்சியார், ராஜராஜனுடைய ஆட்சி முறையை விரிவுபடுத்தியது, பெரிய கோயில் கட்டினது வரை எல்லாம் அமக்களமாக நடந்தது இச்சிறு பள்ளியில் தான். இத்துணை பெரிய நாடகமா என்று வியந்து அந்த வருடம் என் பள்ளியில் சேர்ந்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை வியப்புக்குரியது. ஒன்று கூறி முடிக்கிறேன். தஞ்சையில் பள்ளி ஆசிரியர்களிடையே நடந்த கவிதை போட்டியில் நான் பரிசு பெற்று மிகவும் மகிழ்ச்சிக்குரியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி, இல்லை இதற்கு ஒரு நிகர்பணி, ஈடில்லாத உயர்பணி. அஸ்திவாரம் பலமென்றால் அடுக்கு மாளிகை கட்டிடலாம், அங்கே தொடக்கப்பள்ளி சிறப்பென்றால் தொடர்ந்திடலாம் மேற்படிப்பெல்லாம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் எனில், தொட்டிலில் தொடக்க கல்வி பள்ளிதனில் நற்பழக்கம் பழக்கிடலாம், நாடும் நற்குடி மகனை உருவாக்கிடலாம். இறுதியாக என் பள்ளி 3 மாநில நல்லாசிரியர் விருதையும் 1 தேசிய நல்லாசிரியர் விருதையும் பெற்ற பள்ளி என்று கூறிக்கொள்வது பெருமை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.